வணக்கம் நட்புகளே. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சுகி சிவம் ஐயா என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துட்டு வரலாமா? ஆமாம், முருகன் மாநாட்டில் சுகி சிவம் ஐயாவுக்கு என்னங்க வேலை இருக்கு? பழனி ஆறுபடை வீடுல ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாரு. பழனியில் இருக்கிறது முருகரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் போய் பழனியில் நடக்கிற முருகன் முத்தமிழ் மாநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணதை பற்றி பேசுகிறாரு. எந்த பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணாரு? ஓ, முருகர் வேற சுப்பிரமணியர் வேறங்கிற மாதிரி முருகர் வேற பழனி ஆண்டவர் வேறையோ? இங்கே பழனி ஆண்டவரை ராஜ அலங்காரத்தில் பார்க்கிறீர்கள். ஆனால் மலையிலே அவருடைய ஒரிஜினல் முகூர்த்தத்திலே அவர் கோமனாண்டியாக துறவியாக இருக்கிறார். சில நேரங்களில் துறவியாகவும் சில நேரங்களில் ராஜ அலங்காரத்திலும் அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். நான் இதுவரை 2 முறை பழனி வந்தபோது அந்த பழனி ஆண்டவருக்கு கட்டுகிற அந்த ஒரிஜினல் கௌபீனம் வேற எதையும் நான் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு போனதில்லை. அந்த கௌபீனத்தை மட்டும்தான் சேகரித்து வைத்தேன். 2 முறை வந்தபோது 2 கிடைத்து விட்டது. இன்னும் 1 முறை கிடைத்தால் நானும் துறவு வாங்கிக் கொள்வது என்பதுதான் என் மனதில் இருக்கிற ஒரு எண்ணம். ஆக எல்லாவற்றையும் விட மேலான பெரும் செல்வம் துறவு. அது ஞானத்தின் எல்லை. அந்த முருகப்பெருமான் உலகியலுக்கு வேண்டியதையும் தருகிறார். எங்கே தெரிகிறது? பல யூடியூபர்ஸ் என்னுடைய பேச்சை தவறாக திரித்து தவறாக காண்பித்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள்னு சொல்றாரு சுகி சிவம் ஐயா. அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, பழனியில இருக்கிறது முருகர் இல்லை, போகராத்தான் இருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்னு. இதுக்கு வேற ஏதாவது ஒரு அர்த்தம் கற்பிக்க முடியுமா மக்களே? சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. சித்தநாதங்கிற பேரு முருகனுக்கு வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல, எனக்கு இல்ல. ஏன்னா சித்தர்கள் தலைவர். அதான் இன்னும் கூட நான் சொன்னா இன்னும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். அது போகரா தான் இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். இந்த அரங்கத்துல அவர் பேசினாலும் ஒருவர் கூட அதுக்கு மறுப்பு தெரிவிப்பதே இல்லை. எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவர் என்ன ஒரு முரண்பாடான கருத்துக்களை சொன்னா கூட கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லும் போது நகைச்சுவை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் புரியும். வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தாதான் அவர் பேசின கருத்து புரியும். அதுக்குள்ள அவர் வீட்டுக்கு போயிடுவார்ல. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஓஷோவுடைய சிந்தனை போக்கு, அந்த கருத்துக்கள் அவர் காட்டிய நேர்மை. ஒரு கருத்தை அவர் பேசுறாரு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னங்க நீங்க ஏற்கனவே சொன்ன கருத்துல இது முரண்படுது. ஆர் யூ நாட் கான்ட்ராடிக்டிங் யுவர்செல்ஃப்? நீங்க உங்களையே நீங்க முரண்படுறீங்க இல்லையா? நீங்க சொன்ன கருத்துக்கு மாறா இப்ப பேசுறீங்கல்ல. ஆர் யூ நாட் கான்ட்ராடிக்டிங் யுவர்செல்ஃப் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எஸ் எஸ், ஐ அம் கான்ட்ராடிக்டிங் மைசெல்ஃப். நான் என்னிலிருந்து நானே முரண்பட்டு இப்போது பேசுகிறேன். உங்கள்ல இருந்து நீங்களே முரண்படுறீங்களே, உங்களுக்கு தப்புன்னு தோல்லியா? ஏன் முரண்படுகிறீர்கள் கேட்டாங்க. why you are contradicting? அவர் சொன்ன பதில் தெரியுமா? because I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால் நான் முரண்படுகிறேன். இந்த உலகத்தில் உண்மையில் உயிரோடு இருப்பவர்கள் தன் கருத்திலிருந்து தான் முரண்படுவது தவிர்க்க முடியாது. நேற்று நான் நினைத்த ஒரு கருத்து இன்றைக்கு நியாயமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. என்ன இது? பேச்சாளர்களுடைய பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா? 90% வெறும் காதால கேட்குற செய்தியை அவங்க புக்கை பார்த்து படிச்சு வெரிஃபை பண்ண மாதிரி பேசிட்டு போறது தான் அவங்க சொல்றது. அதனாலேயே அவங்க படிச்சது மாதிரி சொல்றதுனாலே உண்மை ஆகிடாது. நீங்க போய் அது கரெக்டு தானான்னு சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணாததுனாலேயே பல பொய்கள் இங்க உண்மையாகிடுது. அப்படின்னு நான் சொன்னேன்னா என்கிட்ட நீங்க சண்டைக்கு வருவீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துவீங்க. அதை சொன்னது யாரு? கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம படிச்ச ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்த்தா அந்த அறிவுபூர்வமா அதை அப்ளை பண்ணி இவங்க புத்தகத்துல போட்டுறது தப்புப்பா அப்படிங்கிற ஒரு முடிவு போறது. எங்க மாதிரி பேச்சாளர்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம். ஐ வெரி சாரி டு சே திஸ், ஹியர் சே. 90% பேச்சாளருடைய பேச்சு ஹியர் சே, காதால கேட்டது. அவங்க ஒரு புத்தகத்தை தேடி படிச்சிருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. எங்க தொழில் ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கேன், தப்பா நினைக்காதீங்க. அவங்க சொன்னதாலேயே அது முழுசா உண்மைன்னு நம்பிடாதீங்க. யார் சொன்னாலும் மறுபடியும் நீங்க போய் சர்ச் போட்டு பாருங்க, அது உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு வெரிஃபை பண்ணாமையே பல விஷயங்களை நம்ம சொல்றதுனால பல பொய்கள் உண்மைகள் போல் ஆகிவிட்டன. பல பெரிய மனிதர்கள் சொன்ன ஊமைகள் கூட, மிக 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 பெரிய மனிதர்கள் சொன்ன விஷயங்கள் கூட விஞ்ஞானத்துக்கு பொருந்தாத அபத்தமான விஷயங்கள். எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது. இவரு நேத்து ஒரு கருத்து சொல்லுவாரு, நேத்து சொன்ன கருத்து தவறுன்னு இன்னைக்கு சொல்லுவாரு. நாளைக்கு என்ன சொல்லுவாரு? நேத்து சொன்னதும் கரெக்டு, முந்தா நாள் சொன்னதும் கரெக்டு தான் சொல்லுவாரு நாளைக்கு. ஆக முரண்பாடான கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தாக்கா எப்பயுமே ட்ரெண்டிங்லேயே இருக்கலாம். ஏயா நீங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முருகர் தான் கிடைச்சாரா? அவரே கோவம் வேல் எடுத்துட்டு கிளம்பி வந்துருவாரு, பார்த்துக்கோங்க. ராமரையும் ஒரு வெட்டு வைக்கலங்க,
பாருங்களேன் எப்படி உளறி கொட்டி வச்சிருக்காருன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. ம். ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான கான்செப்ட் நிறைய இடங்களில் பேசப்படுது உண்டு. நீங்களும் அதை பத்தி பல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அப்படின்னும் போது எங்க ஒரு இடத்துல கேட்டதுதான் ராமர் ஒண்ணு கடவுளா இருந்தா அவர் பிறந்திருக்க முடியாது, பிறந்திருந்தா அவர் கடவுளா இருந்திருக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த விஷயங்களை நீங்க உங்களுக்கும் அதை நேர்ந்திருக்கும். கடவுள் இவர் கேட்டா செய்யணும், அவர் பிறக்கணுமா பிறக்கூடாது, இவர் தான் டைரி கொடுப்பாரா, அவர் நினைச்சா பிறந்துட்டு போறாரு. நீங்க இன்னும் பிலாசபி புரியாம பேசுறாங்க. எல்லாருமே கடவுள் தானே சார். கடவுளுக்கு அந்நியமா அந்த ஒண்ணு உண்டு அந்த உலகத்துல. ஏதோ ஒன்று அதுக்கு அந்நியமா இருந்தா அது கடவுள். அது வேண்டக்கா. எல்லாத்தினுடைய டோட்டாலிட்டி இஸ் காட். டோட்டாலிட்டில ஒன்று பிச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தனியா தெரியுது, அவ்வளவுதான். ஸோ ராமன் தன்னை ராமனாய் உணர்ந்த காலத்தில் மனிதன், ராமன் தன்னை கடவுளாய் உணர்ந்த காலத்தில் அந்த கணத்தில் அவன் கடவுள் தான். கடவுளும் ராமன் ஒன்னா இருக்க முடியும், ராமன் மனுஷனாவும் இருக்க முடியும். இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். ராமன் தான் என்னவா இருக்க விரும்புறாங்க அவனுடைய சாய்ஸ். ஒரு கடவுளா இருந்தா பிறக்க முடியும், பிறக்க முடியாது. கடவுளா இருந்தா பிறக்க சட்டம் இருக்கா? சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. பார்த்துட்டீங்களா? ராமர் மனிதனா கடவுளாங்கிறது அவருடைய சாய்ஸ் தான். அது ராமருடைய சாய்ஸ் தான். இவருடைய சாய்ஸ் என்ன தெரியுமா? பழனியில் இருக்கிறது முருகரா போகராங்கிறது மட்டும் இவருடைய சாய்ஸ். இவர் கையில் கொடுத்துட்டாங்க மக்கள். ஐயா, பழனியில் இருக்கிறது முருகரா போகரா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க, நாங்கள் இவ்வளோ நாளாக முருகரா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், என்னமோ போகர்னு சொல்லி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவரோட சாய்ஸில் விட்டுருக்காங்க மக்கள். பொது பணி செய்கிறாருங்க, மக்களுக்கு உண்மை என்னன்னு எடுத்து விளக்குறாருங்க. நம்மளாம் வரலாறு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வரலாறை எடுத்து தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயா சுகிசிவம் ஐயா. நல்ல தமிழ்நாட்டு வரலாற கத்து கொடுத்தீங்க ஐயா, நன்றி. சார் எதுக்கு சார் நான் பேச வரணும்? உங்களுக்கு திருப்தி பண்றதுக்கு நான் என்ன ஹோட்டலா நடத்தினேன்? நான் என்ன வியாபார செலவு பண்ணிட்டு இருக்கேன்? அவர் வாடிக்கையாளரை திருப்தி செய்வது என் வேலை இல்ல. என்னை பேச்சை கேட்பவர்களை ஒரு அங்கலமாவது உயர்த்துவது தான் என்னுடைய வேலை. நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுக்கு வருவிக்க பெற்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பணம் சம்பாதிச்சு என்ன போகுது எனக்கு? இப்போ நான் ஏன் என்ன பேசணும்? அவனை மேல உயர்த்துறதுக்காக நான் பேசுறேன். உயர விருப்பம் உள்ளவன் பேச்சை கேட்கட்டும், உயர விருப்பம் இல்லாதவன் கேட்காம போட்டோம். இதோட முடிஞ்சு போச்சு. நீ இப்படி பேசலாமான்னு என்ன யாரும் கேட்க முடியாது. நான் ஒரு வார்த்தை சட்ட விரோதமா பேசினது இல்ல. ஏன்னா எனக்கு சட்டம்னா என்னன்னு தெரியும். சட்டத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன், தர்மத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேச மாட்டேன். நான் என்ன வேணா பேசுவேன், என்னை யாரும் ஏன்னு கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. நீங்க என்ன வேணா பேசிட்டு போறதுக்கு உங்க வீடா இது? ஒரு மேடைனாலே எப்படி பேசணும், எங்க பேசுறோம் எல்லாம் தெரிஞ்சு பேசணும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பேசுற கருத்துக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கூட எதிர்கருத்தை தெரிவிக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே மேடையில பேசுறாங்க, ஒரே மேடையில நிக்கிறாங்க. இவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து யாரு தெரிவிக்கிறாங்க? கதை இப்படி போகுதா? சந்தோஷமா கேட்கணும்னு நீங்க அத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு இடைஞ்சலா நிக்கிற கேமராமேனுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுக்காவது இவங்க கொஞ்ச நேரம் இடைஞ்சல், எனக்கு வாழ்நாள் இடைஞ்சல். இவங்க அதை எடுத்து யூடியூப்ல போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன பிச்சு எடுத்துருவாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் இடைஞ்சல், எனக்கு வாழ்நாள் இடைஞ்சல். ஆனாலும் நம்முடைய நண்பர்கள், இதான் வாழ்க்கை. என்ன இது? நான் ஒரு முருக பக்தன், என்னை கிண்டல் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எந்த முருகருடைய பக்தன்? பழனியில இருக்கிறது முருகர் கிடையாதுன்ட்டாரு, மருதமலையில இருக்கிறது முருகர் கிடையாதுன்ட்டாரு. ஆனா எந்த முருகருக்கு பக்தர் ஐயா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.